ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் வியாதியில் இருந்தபோது, பலவீனம் பட்டபோது ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலவீனம் என் சரீரத்தில் வேண்டாம், இது என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். நீங்களும் நானும் கூட சோர்வடையும் பொழுது, பலவீனமாய் இருக்கும் பொழுது, வியாதியின் படுக்கையில் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்று சொன்னால், அவருடைய பெரிதான கிருபையினால அவருடைய பலத்தை நம்முடைய பலவீனத்தில் நமக்கு கொடுத்து ஒரு பூரணமாக நாம் சுகமடைய தேவன் கிருபை பாராட்டுவார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட சரி, ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பலவீனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொன்னார். உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கும் விடுதலை கொடுத்து ஒரு பூரண பலத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துவார்.